அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் கணக்கு, ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு சீரான பகடை, ஒரு சீரான பகடை. சரிங்களா? அதாவது நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவில் நமக்கு என்ன பண்ணலாம், பகடை கொடுக்கலாம். சரிங்களா? அல்லது நாணயங்கள் கொடுக்கலாம், நாணயங்கள் அல்லது சீட்டுக்கட்டு. சரிங்களா? சீட்டுக்கட்டு கேட்கலாம். இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்து நமக்கு கேட்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து பகடை கொடுத்துருக்காங்க. அப்போ பகடையில் எத்தனை முகம் இருக்கும்? 6 முகம் இருக்கும். டைஸில் வந்து 6 முகம் இருக்கும். சரிங்களா? அதாவது என்னது 1, 2, 3, 4, 5, 6ன்னு மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு இரட்டை எண், இரட்டை எண்ணாக வரணும். ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு. அப்போனா அந்த முகத்தில் இரட்டை எண்ணெய் எது வரலாம்? 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம். சரிங்களா? அதே மாதிரி 3 மடங்காக வர்றதுக்கு 3 வரலாம், 6 வரலாம். சரி, இப்போ இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. அப்போ ஒரு 6 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரி, இங்கே அல்லதும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ப்ளஸ் பண்ணிக்கணும். சரியா? ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ இது ஒரு முகம் 1, 2, 3, 4. அப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. 4 மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 6 முகங்கள், அதாவது 6 வாய்ப்பு. அப்போ 6, 4/6. இது அடிச்சா என்ன வரும்? 2/3. சரிங்களா? அப்போ 2/3. இதுக்கு ஆன்சர் வந்துடுது 2/3. இங்கே வந்து அல்லதும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும். எத்தனை? இதில் வந்து 3 வாய்ப்புகள், இதில் 2 வாய்ப்புகள். இது 2 வாய்ப்புகள் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு 6 வந்துருச்சு திருப்பி. அப்போ திருப்பி ரிப்பீட்டராக வரக்கூடாது. அதனால் ஒரு 6 கேன்சல் பண்ணிக்கிறோம், ஒரு 6 மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, ஒரு பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பது நிகழ்தகவு. ஒரு பகடையை உருட்டும் போது இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இரட்டைப்படை எண் வந்து 2, 4, 6. இந்த 3 வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போ என்ன 3/6. 6ங்கிறது இந்த பகடை. ஒரு பகடைக்கு எத்தனை முகம் இருக்குது? 6 முகங்கள் இருக்கும். அப்போ என்னது 6 வாய்ப்புகள் அர்த்தம். அப்போ 3/6. அப்போ அடிச்சா ஒரு 1/2. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 1/2. சரிங்களா? அடுத்தது, சீரான இரு பகடைகள் ஒரு முறை ஊட்டப்படுகிறது. இரு பகடையும் போட்டிருக்காங்க. சரிங்களா? இரு பகடைகள் ஊட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் 3 மடங்காக கிடைப்பது என்ன? முதல் பகடையில் வந்து 3 மடங்கு. அதாவது 2 பகடை உருட்டுனாலும் அவங்க கவர்மெண்ட் எது கவர்மெண்ட்றாங்க? முதல் பகடை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ முதல் பகடையில் 3 வரலாம், 6 வரலாம். முதல் பகடையில் வாய்ப்பு. அப்போ என்னது? 2/6. இங்கே 2 பகடை கொடுத்துருந்தாலும் எடுத்தது என்னமோ ஒரு பகடை தான் எடுத்திருக்காங்க. ஒரு பகடைக்கான வாய்ப்பு வந்து 6. அப்போ என்ன பண்ணுறோம்? 1/3. அப்போ 1/3. அப்போ இதுக்கு என்ன வாய்ப்பு? என்னது? 1/3. சரிங்களா? அடுத்தது, பின் வருவனவற்றுள் இது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இருக்க முடியாதுன்னா நிகழ்தகவில் இருக்க முடியாதுன்னா மைனஸில் போகவே கூடாது. எல்லாமே ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு வந்து 1. சரிங்களா? அப்போ 0.5 அதெல்லாம் வரலாம். ஆனால் மைனஸில் வந்து போகக்கூடாது. மைனஸில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. சரி, அப்போ மைனஸ் மட்டும்தான் இருக்க முடியாது. சரிங்களா? இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. மைனஸில் என்ன வேல்யூ கொடுத்தாலும், -1 மட்டும் கிடையாது, மைனஸில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பாக இருக்க முடியாது. சரி, ஏன்னா நிகழ்ச்சி நடைபெறணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள். மைனஸில் இருந்தால் நடக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது, இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகள் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான வாய்ப்பு. முக மதிப்புகள் வந்து 8. இப்போ 2 பகடைகள், ஏற்கனவே ஒரு பகடை பார்த்தோம், அதனால் நான் 6 போட்டேன். இங்கே 2 பகடைகள். அப்போ வாய்ப்பு என்னது? 6 × 6. அப்போ 36 வாய்ப்புகள் இருக்குது. இந்த 36 வாய்ப்புகளில் முகமதிப்பு கூடுதல் 8 வரணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது சும்மா ஃபஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து முதல் பகலில் 1, ரெண்டாவது பகலில் 1, அடுத்தது முதல் பகலில் 1, ரெண்டாவது பகலில் 2,
இப்படி ஒன்று நம்ம 1,3 1,4 1,5 1,6 போட்டுக்குவோம். இதே மாதிரி இங்கே நம்ம 2,1 சரியா 3,1 4,1 5,1 6,1 போடுவோம். இது சீக்வன்ஸ் இப்படி எழுதணும். 2,2 2,3 வரைக்கும் இங்கே ஒரு 2,6 வரைக்கும் எழுதணும். இப்படி இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். இப்போ இதனுடைய முகமதிப்பு கூடுதல் 8 வரணுமா? இந்த இடத்துல 1 1 இதை ரெண்டையும் கூட்டினா இந்த ரெண்டு முகத்தையும் கூட்டணும் 8 வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 8 எங்கே வரும்? இது 1,6 7 தான் வருது. சரிங்களா? அப்போ இங்கே 2,6 8 வரும். இங்கே ரெண்டாவதுல வரும் 2,6 வரலாம். 8 வரணும்னா அடுத்து என்ன வரலாம்? 3,5 வரலாம். சரிதானே? அடுத்து என்ன வரலாம்? 4,4 வரலாம். அடுத்து 5,3 வரலாம். வேற வாய்ப்பு இருக்கா? 6,2 போடலாம். 6,2. அப்போ இதெல்லாம் முகங்களை கூட்டினோம்னா 8 5 3 8 இப்போ கூட்டினா 8 வரும். அப்போ 1 2 3 4 5 அப்போ என்னது 5 வாய்ப்புகள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இருப்பதற்கு நிகழ்தகவு கேட்கல, வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு அப்படின்னா 5/36 வந்துடும். நிகழ்தகவுனா இங்கே கேட்டிருக்கிறது எத்தனை வாய்ப்புகள் இருக்குதான் கேட்டிருக்காங்க. வாய்ப்புகள்னா 5 வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது P சிகப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கற்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு கூழாங்கல் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு, சிவப்பு நிறத்து P, இது வர்றதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போனா கீழே சிவப்பு நீலம் பச்சை அதெல்லாம் அப்படியே கூட்டி கீழே போட்டுற வேண்டியதான். அதாவது P + Q + R இது மொத்த நிகழ்தகவு. மொத்த நிகழ்தகவு என்னது? P + Q + R. இதில் நமக்கு சிவப்பு மட்டும் கிடைக்கணும். அது என்னது? P. அவ்வளோதான். P/P + Q + R. அப்போ இது மட்டும்தான் ஆன்சரு. ஏன்னா ஒரு சிவப்பு நிறம் கேட்டிருக்காங்க. சிவப்பு நிறம் அப்படின்னா P மட்டும்தான். இங்கே நீங்களே பார்த்தாவே தெரியும், ஆப்ஷன் பார்த்தா தெரியும். இது P + Q இருக்கு. அப்போ சிகப்பும் நீளமும் கொடுத்துருக்காங்க. இது என்னது? சிகப்பும் பச்சையும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சிகப்பு. இது என்னது? பச்சை. பச்சை அதாவது நீலம். நீலம் Q நீலம். நீலம் கிடைப்பதற்கான வாய்ப்புன்னு கேட்டால் இது வந்துடும். நீல நிறம் மட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நீல நிறம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாலும் இது ஆப்ஷனாக வரும். சிகப்புன்னு கேட்டதுனால இது ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. அதன் மொத்த விளைவுகள் எண்ணிக்கை மொத்தம் 36. 6 × 6 பார்த்தோம்ல 36 வாய்ப்புகள். அதாவது 36 விளைவுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது சும்மா பேசிக்கான சம்மு குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 2 பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4. சரிங்களா? மொத்த வாய்ப்பு 2 பகடைகள் இருக்காங்க. 2 பகடைகள் வாய்ப்பு 36 வாய்ப்புகள். அப்போ 36 அப்படியே போட்டுக்கிறோம். சரிங்களா? இரண்டிலும் ஒரே முகம் வர்றதுக்கு வாய்ப்பு எனக்கு 1,1 வரலாம், 2,2 வரலாம். சரி, அதே மாதிரி 3,3 வரலாம். அதே மாதிரி 4,4 5,5 6,6. இப்போ இதுதான் ஒரே முகம். இரண்டிலும் ஒரே முகம். இது ஒரு முகம், இது ஒரு முகம். ரெண்டிலும் ஒரே முகமாக இருக்குது. இரண்டிலும் ஒரே முகம். அடுத்து அல்லதுன்னா ப்ளஸ் பண்ணணும். ஏற்கனவே ப்ளஸ்ஸு கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு. கூடுதல் 4 வரணும்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டில் 1 3 போடலாம். 1 3 கூட்டினாலும் வேறு எதுவுமே போட முடியாது. அதே மாதிரி 2,2 போடலாம். சரிதானே? அதே மாதிரி 3,1 போடலாம். 4, எது போட முடியாது. ஏன்னா 4 தான் கொடுத்து வரணும். 4,1 போட்டால் 5 வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் காமனாக எது இருக்குது? 2,2 இருக்குது. அப்போ 2,2 அடிச்சு விட்டுரும். 1 அடிச்சு விட்டுரும். அப்போனா இதில் ஒரு 6 வாய்ப்புகள், இதில் ஒரு 2 வாய்ப்புகள். அப்போ என்ன இருக்குது? நமக்கு 8 வாய்ப்புகள் வருது. அப்போ 8/36. இது 4 அடித்தோம்னா 2, இது 9. அப்போ என்ன வாய்ப்புகள் நமக்கு? 2/9. அப்போ அதுக்கு என்ன ஆன்சரு? 2/9.
சரிங்களா? அடுத்தது 1, 2, 2, 2, 2 என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியும் நார்மல் டைஸ்னா எப்படி இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் டைஸ். அது எப்படி இருக்கான், ஒவ்வொரு முகமும் எப்படி இருக்கான். அதாவது எப்படி இருக்கு, 1, 2, 2, 2, 2 இருக்கான். 1, 2, 3, 4, 5, 6 டைஸ், 6 பக்கம். அப்போ 6 பக்கம் எப்படி இருக்கு, முதல் பக்கம் மட்டும்தான் 1, மீதி எல்லாமே 2 2 தான் இருக்கா, மற்ற 5 பக்கம். அதே மாதிரி 2 பகடைகள். அப்போ அடுத்த பகடை எப்படி இருக்கு, 1, 2, 2, 2, 2, 2. இப்படி இருந்தா வெவ்வேறு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெவ்வேறு எண்கள். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் டைஸ் இருக்கும் 1, 1 கிடைக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைஸில் 1, ரெண்டாவது டைஸில் 1, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைஸில் 1, ரெண்டாவது டைஸில் 2, அடுத்தது 1, 2, அடுத்தது 1, 2, அடுத்ததில் 1, 2, அடுத்ததில் 1, 2. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. சரி, இந்த 1 வச்சு என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாத்துக்கும் போடுறோம். சரி, அப்புறம் அதாவது அடுத்த இந்த 2 வச்சு நம்ம பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 2, 1. அடுத்து இது 2, இதுக்கு போட்டாச்சு. அப்போ எடுத்து மீதி 2 2 தான் இருக்கும். 2, 2 தான் வரும். 2, 2 தான் வரும். ஏன்னா இது பார்க்க போகிறோம். அடுத்து இது இதோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ மற்ற எல்லாமே 2 2 தான் வரும். அது நமக்கு விட்டுலாம், தேவையில்லைன்னா வெவ்வேறு முகங்கள். இது 2 ஒரே முகங்கள். அப்போ இது விட்டுலாம். அப்போ இங்கிட்டு ஃபுல்லாமே இதாக வரும். அடுத்து வருது 2, 1 வரும். அடுத்த ரைஸ் வந்து 2, 1 தான். இதோட இந்த ரைஸ் இருக்கும், இந்த பக்கத்துக்கு இருக்கணும், இது வேற பக்கம். சரி, 2, 1. அடுத்து என்ன பண்ணுறோம், 2, 1 அடுத்த ரைஸ்லையும் இது எடுக்கிறோம். இந்த ரைஸ் வச்சோம்னா இதுலேயும் 2, 1 வரும். அடுத்து 2, 1 இந்த ரைஸில். சரிங்களா? அடுத்து இந்த ரைஸில் 2, 1. மீதி எல்லாமே என்ன வரும், ஒரே முகமாக 2 2 தான் வந்துடும். மீதி இருக்க இந்த எல்லா கலவுமே என்ன வரும், நமக்கு 2, 2, 2, 2 ஒரே முகம்தான் வரும். இது இந்த மட்டும்தான் வெவ்வேறு முகங்கள். இதில் வந்து இதை பாருங்கள், 1, 1 இது வந்து ஒரே முகங்கள், வெவ்வேறு முகம் கிடையாது, ஒரே முகம். அப்போ அதையும் நம்ம நீக்கம் பண்ணிடலாம். அப்போ 1, 2, 3, 4, 5. இங்கே 1, 2, 3, 4, 5. அப்போ மொத்தத்தில் இப்போ 10 வருதா. அப்போ 10 × 36. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு பார்க்கணும். 10, 36 வரும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது, ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தது பார்த்தோம்ல. இரட்டைப்படை எண் 2, 4, 6. அப்போ 3/6. அப்போ 1/2. சரி, 1/2. அடுத்தது, நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 0.91 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, அது மழை பொழிவுக்கான நிகழ்தகவு என்னது, 0.91. அப்படின்னா மழை பொழியாதற்கான வாய்ப்புக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா அது என்ன இருக்கு, 1ன்னு அர்த்தம். ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 1. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், மழை பொழிவுக்கான நிகழ்தகவு 0.91 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு 0.09. இது என்னது, மழைப்பொழிவு நடைபெறாததுக்கான நிகழ்தகவு. அதாவது என்ன அப்படின்னா A + A' 1. இதுதான் கணக்கு. அதாவது ஏங்கிறது மழை பொழிவுக்கான நிகழ்தகவு, A' மழை பொழிவு இல்லாததுக்கான நிகழ்தகவு. சரி, இதை ரெண்டையும் கூட்டினா 1 கிடைக்கும். அதான் நிகழ்தகவு. சரி, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு என்னது, 1. ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்காகவும் அல்லது நடக்காத ரெண்டையும் கூட்டினால் கிடைப்பது என்னது, 1. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1 - 0.91 கழிச்சிட்டோம்னா 0.09 தான் என்னது, மழை பொழிவு, மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? அடுத்தது, நாளைய மழை பொழிவுக்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. இதே சம்முதான். சரிங்களா? இப்போ என்னது, 9/1 91/100 இப்படி தான் நம்ம 0.91 எழுதலாம். அதுதான் அதே சம்பு தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இதை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கா, வேற ஒன்றும் கிடையாது.
அப்போ 1 மைனஸ் 0.91 போட்டமாக இருக்கு 0.09. இது என்னது மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது 0.09. சரிங்களா? அடுத்தது ஏற்கனவே பார்த்தோமா சமதான் 2 பகடையில் ஒன்றில் 1 2 3 4 5 6ன்னு இருக்கு, அப்படியே இருக்கு. மற்றொரு பகடையில் 1 1 2 2 3 3 என்ற முகங்கள் மதிப்புகள் குறிப்பிடப்பட்டன. அவை இரண்டும் உருட்டும் போது கிடைக்கும் முக மதிப்பின் கூடுதல் 4. முக மதிப்பு கூடுதல் 4. இப்போ முதல் டைஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதானது முதல் டைஸு. ரெண்டாவது டைஸ் எப்படி இருக்குது 1, 1, 2, 2, 3, 3 இப்படி இருக்குது. இப்போ இதோட கூடுதல் என்ன வரணும் 4 வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 4 வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ 1 கூட்டினா ஒரு 4 வருமா? வராது. அப்போ இங்கே என்ன வாய்ப்பு இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் கூட்டினா வாய்ப்பு வரும். அப்போ 1, 3 அடுத்தது ஒரு டைஸ் இருக்குல்ல இந்த முகம், அப்போ இதையும் கூட்டினா 1, 3 இல்லை. இப்போ ரெண்டாவது டைஸில் பாருங்கள், இதையும் கூட்டினா 1 வருமா? வராது. இதுனா இப்போ இதை கூட்டினா வரும் 2, 2, 2, 2 4 வரும். அப்போ 2, 2 அடுத்து 2, 2 அடுத்து 3 இருக்குது. 3 1 கூட்டி 4 வரும். இதுக்கும் பார்க்கலாம் நம்ம. அப்போ 3, 1 3, 1 சரிங்களா? வேறு 4 1 கூட்டினா 5 வந்துடும். ஆனால் நமக்கு என்ன வரணும் கூடுதல் 4 தான் வரணும். அப்போ வேறு வாய்ப்பு இருக்கா? வேறு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ மொத்த வாய்ப்பு எத்தனை இதுக்கு சேர்த்தோம்னா 36 வாய்ப்புகள் மொத்தம். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 அப்போ 6/36. சரிங்களா? இதில் வந்து இதுவும் 1 3 இதுவும் 1 3 2 ஒரே வழி வர்க்கு அடிச்சிடணும்னா கிடையாது. இது வேற முகம், இது வேற முகம். டைஸில் இது வேற முகம், அது வேற முகம். சரிங்களா? அதனால் இது ஒன்றா இருக்குது அடிச்சுக்கலாம், இது ஒன்றா இருக்குது அடிச்சுக்கலாம், அடிக்கக்கூடாது. இது வந்து வேற முகம், இது வேற முகம், இது வேற முகம், இந்த முகமும் சேம். ஆனால் இந்த முகமும் வேற வேற. அதே மாதிரி இந்த ஒன்று சமம், ஒரே முகம் தான். ஆனால் இந்த 3ன்ற வேற முகம், இந்த 3ன்ற வேற முகம். ஏன்னா இங்கே நமக்கு எப்படி இருக்குது 1, 1 2, 2 3, 3 தான் முகம் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன வரும் 6, 36. இந்த ஆன்சர் வந்து 6, 36 இல்லைன்னா 1, 6ன்னு போடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கமலம் குலுக்கல் போட்டி கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. சரிங்களா? கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து 9ல் 1 பங்கு இருக்கு. அப்படின்னா கமலம் வாங்கிய சீட்டுகள் எண்ணிக்கை என்ன? அதாவது மொத்த சீட்டு எத்தனை 135 சீட்டு. அதில் இவங்களுக்கு வாய்ப்பு எத்தனைக்கு தான் 9 சீட்டுகளுக்குன்னா 1 சீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதான் அர்த்தம். 9ல் 1 அப்படின்னா 9 சீட்டு எடுத்தோம்னா அதில் 1 சீட்டு வந்து இவங்க சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 135 எத்தனை சீட்டு இன்ட்டு போடுறோம், அவ்வளோதான். இது அடித்தோன்னே வருது 1 45 5 அப்போ 15 சீட்டு வாங்கியிருக்காங்க. இல்லை, இவங்க எத்தனை சீட்டு வாங்கியிருக்காங்க 15 சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ தான் 9 சீட்டு எடுத்தால் 1 சீட்டு இவங்க சீட்டு வர்றதுக்கான நிகழ்தகவு உண்டு. சரிங்களா? அப்போ மொத்தம் இவங்க வாங்கின சீட்டு தான் 15 சீட்டு. சரிங்களா? அடுத்தது ஒரு பகடை உருட்டும் போது 4ஐ விட பெரிய எண் விடுவதற்கான நிகழ்தகவு. இது வந்து ஒரு பகடை. கொஸ்டினை தெளிவாக படித்து பார்க்கணும். ஒரு பகடை இப்போ 4ஐ விட பெருசாக விடுவதற்கான நிகழ்தகவு என்ன வரலாம் 5 வரலாம், 6 வரலாம். அப்போ 2/6 அப்போ 1/3. சரிங்களா? 1/3. அடுத்தது ஒரே நேரத்தில் 2 பகடைகள் ஊட்டப்படுகின்றன. பகடையின் 2 முகங்களும் ஒரே எண்ணாக இருப்பதற்கு பகடை மொத்தம் எத்தனை பகடை 2 பகடை. அப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது 36 வாய்ப்புகள். சரிங்களா? 6 × 6 36 வாய்ப்புகள். இதில் 2 முகமும் ஒரே முகமாக வரணும். அப்படின்னா என்ன வரணும் 1, 1 வரலாம். அடுத்து 2, 2 வரலாம். அதே மாதிரி 3, 3 வரலாம். அதே மாதிரி 4, 4 வரலாம். 5, 5 வரலாம். 6, 6 வரலாம். வேறு எல்லா முகமும் வேறு வேறு முகம்தான் வரும். இதுதான் முகங்கள் ஒரே முகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மொத்தம் 6 இருக்குது. அப்போ 6/36. இப்போ என்ன பண்ணலாம் 1/6 1/6 போட்டுக்கங்களா? ஓகே. அடுத்தது ஒரு பகடை உருட்டப்படும் போது பகடையின் முக எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு.
இதுவும் ஒரு பகடை தான். பகா எண் அது வரும் 2 3 5 சரிங்களா. 1 வந்து பகா எண்ணும் கிடையாது, அது பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது சரிங்களா. 2 3 5 தான் அது பகா எண். அப்போ மொத்தத்தில் 3 வருது. அப்போ 3/6. அப்போ என்ன வரும் 1/2 1/2 சரிங்களா. அடுத்தது இரு பகடைகள் உருட்டும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்கணும். 9ஐ விட பெருசு கிடையாது, 9ஐ விட சிறியதாக இருக்கணும். 2 பகடைகள், அப்போ 36 வாய்ப்புகள். அதை 36 போட்டுக்கணும் அப்படியே சரிங்களா. இப்போ 9ஐ விட சிறிய நம்பரு சரிங்களா. அப்போ 1, எதை கூட்டினா 9 சிறியதாக வரும்? 1,1 வரும் சரிங்களா. அதே மாதிரி 1,2 வரும், 1,3 அதே மாதிரி வருது, 1,6 வரைக்கும் வரும். இது எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. அடுத்து 2,1 2,2 இதுலேயும் என்னது 2,6 வரைக்கும் வந்தாலும் என்னது 8 தான் வரும். 2 யாரை கூட்டினா 8 தான் வரும். அப்போ இங்கேயே ஒரு 6 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3,1 போடுறோம், 3,2 போடுறோம். இதில் 3,6 போட்டோம்னா என்ன ஆயிரும்? 9 போயிடும். அப்போ 3,5 வரைக்கும் தான் போட முடியும் நம்ம. அப்போனா 5 வாய்ப்புகள் தான் இங்கே. இது 5 வரைக்கும் தான் இருக்கு நமக்கு. அப்போ 5 வாய்ப்புகள் தான் வரும். இங்கே 6 வாய்ப்புகள் 6 போட்டிருக்கோம், இங்கே 6 வாய்ப்பு 6 போட்டிருக்கோம். இங்கே 5 வச்சு கொண்டு முடியும். 3,6 போட்டால் என்ன 9 ஆயிரும், போட முடியாது. அப்போ 4,1 இதே மாதிரி கொண்டு வந்தோம்னா 4,4 வரைக்கும் தான் போட முடியும் நம்ம சரிங்களா. அப்போ இங்கே எத்தனை வாய்ப்பு? 4 வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா இந்த 4 வரனால 4 தர முடியும். அடுத்து 5,1 போட்டோம்னா 5,3 வரைக்கும் தான் போட முடியுமா. 5,4 போட்டால் 9 வந்துடும், 5,5 போட்டால் 10 போயிடும். அப்போ இங்கே ஒரு 3 வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 5,1 5,2 5,3 தான் வரும். அடுத்து 6,1 6,2 அதுக்கு 9 வந்துடும். அப்போ இங்கே ஒரு 2 வாய்ப்பு. அப்போ இதை கூட்டினா எத்தனை வரும்? 6 6 6 12 12 5 17 சின்ன 17 3 20 26 26. அப்போ 26/36. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 13, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 18. அப்போ 13/18 சரிங்களா. ஓகே. அடுத்தது இங்கே என்ன பண்ணிக்கலாம்? அடுத்ததில் ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள், இதுவும் கேட்பாங்க, கிழமையும் கேட்பாங்க சரிங்களா. கிழமை கணக்கும் நமக்கு அடிக்கடி வரும் சரிங்களா. 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. இது வந்து ஒரு லீப் இயர். லீப் இயர்னா நமக்கு 366 நாட்கள் இருக்கணும் சரிங்களா. அதில் அதாவது என்ன அப்படின்னா 52 வாரங்கள், 52 வாரங்கள் ப்ளஸ் 2 நாள். இது 52 வாரங்கிறது 364 நாள் ப்ளஸ் ஒரு 2 நாள். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 366 நாள் கிடைக்கும் சரிங்களா. இப்போ 53வது மொத்தம் 52 வாரம் தான் பார்த்துக்கணும் நம்ம. 52 வாரம் தான் வரும் மொத்தத்தில். 52 வாரம்னா 52 சனிக்கிழமை, 52 ஞாயிற்றுக்கிழமை, 52 திங்கக்கிழமை, 52 செவ்வாய்க்கிழமைன்னு 52 எல்லாத்துக்கும் காமனாக வரும். 53வது சனிக்கிழமை வரணும் அப்படின்னா கூடுதல் 2 நாள் இருக்குல்ல, அதில் தான் வர முடியும். கூடுதலாக 2 நாள் எப்படி வரலாம் நமக்கு? கூடுதல் 2 நாள் இருக்கு இல்லையா, அது எப்படி வரலாம் நமக்கு? திங்கள் செவ்வாய்னு வரலாம். அந்த 2 நாள், அந்த 2 நாள் காம்பினேஷனு திங்கள் செவ்வாயாக வரலாம் சரிங்களா. அல்லது செவ்வாய் புதனும் வரலாம். நான் சொல்கிறது இந்த 2 நாளைக்கு இது வேண்டாம். இந்த 2 நாளைக்கு எப்படி வரலாம்? ஒரு நாள் திங்கக்கிழமையாக இருக்கலாம், இன்னொரு நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம். அடுத்தது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம், இல்லை புதன்கிழமையாக இருக்கலாம். அப்போனா அடுத்து புதன் வியாழன் வரலாம், அடுத்து வியாழன் வெள்ளி வரலாம், அடுத்து வெள்ளி சனி வரலாம், அடுத்து சனி ஞாயிறு வரலாம். இதுதான் வர முடியும் 2 நாள். ஏன்னா இது 2 நாள், இது 2 நாள், இது 2 நாள். அப்போ 2 நாள் வரக்கூடிய வாய்ப்பு திங்கள் செவ்வாய் பேராக இருக்கலாம், இல்லை செவ்வாய் புதன் பேராக இருக்கலாம். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா சனிக்கிழமை வர்றதுக்கு பாய் பார்க்கணும். சனிக்கிழமை வர வாய்ப்பு வெள்ளி சனி வரலாம், அல்லது சனி ஞாயிறு வரலாம். அப்போ இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்பு இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? இது 2 வாய்ப்புனா மொத்தத்தில் 1 2 3 4 5 சாரி இல்லை ஞாயிறு திங்கள் சரிங்களா. ஞாயிறு நம்ம திங்கள் போடல, நம்ம ஞாயிறு திங்கள் வரலாம்ல, ஞாயிறு திங்கள் இல்லை இங்கே. அப்போ ஞாயிறு திங்கள், அப்போ 6 7, அப்போ 7 வாய்ப்பு இருக்குது. 7 மொத்த வாய்ப்பு 7ல்
எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 2 வாய்ப்பு தான் இருக்குது. அந்த 2/7. இதே இது இந்த சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாலும் இதே 2/7 தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சனி ஞாயிறு ஒரு பேர் வரலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேர் வரலாம், 2 நாள். அப்போனா லீப் ஆண்டு கொடுத்துட்டாலே 53 வாரங்கள் சொன்னாலே அது சனியாக இருக்கட்டும், திங்களாக இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், ஏதாவது 2 போகுது. 53 வாரம் சொல்லிட்டாலே இதுக்கு ஆன்சரு 2/7 தான். சரிங்களா? அடுத்தது ஒரு சாதாரண ஆண்டில், அது வந்து லீப் இயர், இது வந்து லீப் இயர் வரும். இது ஒரு சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமை வருவதுக்கு நிகழ்த்துன்னு கேட்டிருக்காங்க. சாதாரண ஆண்டு தான் என்னது? 365 டேஸ். அப்போனா என்ன அர்த்தம்? 52 வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாள், அதாவது 364 நாட்கள் ப்ளஸ் ஒரு நாள். சரி, இதை நம்ம விட்டுறோம், ஏற்கனவே விட்டாச்சு இல்லையா? அதுமாதிரி இதையும் விட்டுறோம். இந்த ஒரு நாள் என்ன வரலாம்? சனிக்கிழமை வர்றதுக்கான நிகழ்த்தவும் கேட்குறாங்க. இந்த ஒரு நாள் சனிக்கிழமையும் வரலாம், ஞாயிற்றுக்கிழமையும் வரலாம், திங்கக்கிழமையும் வரலாம், செவ்வாயும் வரலாம், புதன் வரலாம், வியாழன் வரலாம், வெள்ளி வரலாம். ஸோ இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு நாள். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? 7 வாய்ப்புகள். அப்போ 7. இதில் சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை வருது? ஒரு சனிக்கிழமை தான் வருது. அப்போ 1/7. சரி, அப்போ லீப் ஆண்டுன்னு கொடுத்துட்டாலே 2/7 தான். அதே மாதிரி சாதாரண ஆண்டு கொடுத்துட்டாலே 1/7 தான். இது நம்ம யோசிக்கவே தேவையில்லை, நம்ம கண்ணை மூடி ஆன்சர் போடலாம். சரிங்களா? இது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும், திங்கக்கிழமை ஏதுவோன்ட்டு போகுது. சாதாரண ஆண்டுனா என்ன வரும் நமக்கு? 1/7. லீப் ஆண்டுனா 2/7. அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? அடுத்தது, நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீங்கள் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதன் பிறந்தால் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்த்தகவு. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்த்தகவும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல போன சம்மு சாதாரண ஆண்டு, அதே சம்மு தாங்க இது. கொஞ்சம் என்னென்னு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சாதாரண ஆண்டுக்கு நம்ம என்ன போட்டோமோ அதே தான். இது வந்து 53வது வாரம், ஞாயிற்றுக்கிழமைங்கிறது 53வது வாரம் தான் இது. சரிங்களா? அப்போ என்ன ஒரு 53வது வாரம்னா 364 நாள் ப்ளஸ் ஒரு நாள். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு 1/7. இதுதான் கணக்குது. சும்மா போட்டு சுற்றிக்கிருக்காங்க இல்லையா? இந்த சம்மு ஏற்கனவே பார்த்தா அதே சம்மு தான், வசனங்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. இது நம்ம சாதாரண ஆண்டாக எடுத்துக்கணும், லீப் ஆண்டாக எடுத்துக்கூடாது. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்தது, இதில் வந்து 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகிறது. இதில் வந்து 2 நாணயங்கள், இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பகடைகள் பார்த்தோம். இது வந்து என்னது? நாணயங்கள். 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. ஒரு நாணயம்னா தலை பூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ 2 நாணயங்கள்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தலையும் கிடைக்கலாம். சரிங்களா? இல்லது தலையும் பூவும் கிடைக்கலாம், இல்லது பூவும் தலையும் கிடைக்கலாம், இல்லது தலையும் பூவும் ரெண்டுமே கிடைக்கலாம். அப்போ எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 4 வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று, இது 4 வாய்ப்புகள். 2லும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பது வாய்ப்பு. வெவ்வேறு முகங்கள்னால் இது ஒன்று, இது ஒன்று. ஏன்னா இது 2 சேவ் முகங்கள். அப்போ என்னது? 2/4. அப்போ 1/2. சரிங்களா? நாணயங்கள் கொடுத்துட்டாலே எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 4 தான் வாய்ப்புகள். அதில் பார்த்தோம் 36 பார்த்தோம் இல்லையா பகடையில்? ஒரு பகடைனா 6, 2 பகடை 36. அதே மாதிரி நாணயங்கள், ஒரு நாணயம்னா 2 நாணயம்னா 4. சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது, 2 நாணயங்கள் சுண்டப்படும் போது 2 வெவ்வேறு முகங்கள். இப்போ பார்த்தா அதே சமுதாயம், 2லும் வெவ்வேறு முகங்கள், அதே சமுதாயம். சரிங்களா? யோசிக்கவே 1/2 தான். அடுத்தது, ஒரு சீரா நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அதே தான், 2 நாணயங்களும் ஒன்று தான். ஒரு நாணயத்தை 2 டே சுண்டாலும் அதே தான். சரிங்களா? குறைந்தது ஒரு தலை கிடைப்பது நிகழ்த்தகவு. குறைந்தது ஒரு தலை பார்த்தோம் இல்லையா? தலை பூ தலை பூ. இதில் குறைந்தது ஒரு தலையாக இருக்கணும்.
2 தலை வரலாம். குறைந்தது ஒரு தலை அப்படின்னா 2 தலை வரலாம். சரிங்களா? அப்போ இது 1 2 இது 1 3. அப்போ என்னது 3/4. குறைந்தது ஒரு தலையாக கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னது 3/4. சரிங்களா? அடுத்தது ஒருவருக்கு 2 குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகள் இருக்க நிகழ்த்தகவு என்ன கேட்காங்க? ஒருவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. மொத்தம் 2 குழந்தைல ஒரு குழந்தை பெண் குழந்தை. அதில் மாற்றே கிடையாது. அப்போ பையனை வந்து நம்ம பாயின்னு வச்சுக்கிறோம், பெண் குழந்தைய கேர்ள்ஸ் வச்சுக்கிறோம். 2 குழந்தைகளும் பெண் குழந்தை இருக்க நிகழ்த்தகவு. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு குழந்தை 2வது குழந்தை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை பையனாகவும் 2வது குழந்தை பொண்ணாகவும் பிறக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை பொண்ணு 2வது குழந்தை பையனாகவும் இருக்கலாம். 3வது 2மே பொண்ணாகவும் இருக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு குழந்தை கண்டிப்பாக பெண் குழந்தை இருந்தா ஆகணும். சரிங்களா? அப்போனா 3வது வந்து 2மே பெண் குழந்தையாக இருக்கலாம். 2 குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க ஒழிய 2 குழந்தையும் ஆண் குழந்தை சொல்லலை, 2ம் பெண் குழந்தை இருக்காமல் இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. அப்போனா 2 குழந்தையும் பெண் குழந்தை வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போனா இங்கே என்னது 2 குழந்தைகளும் பெண் குழந்தை இருக்க வாய்ப்பு என்னது? மொத்த வாய்ப்புகள் 3. அதில் 2 பெண் குழந்தை இருக்கிறதுக்கு 1 வாய்ப்பு தான் இருக்கு. இது மட்டும்தான் வாய்ப்பு. சரிங்களா? ஓகே. அடுத்தது 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்த்தகவு. 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது 1. சரிங்களா? ஏற்கனவே பார்த்த அதே சம்மு கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் 2 குழந்தையும் கொடுத்துருக்கா ஒழிய இதில் ஒரு குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லலை. அப்போ 2 ஆண் குழந்தையும் வரலாம். சரிங்களா? அப்போ முதல் வந்து 2 ஆண் குழந்தையும் இருக்கலாம், அல்லது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கலாம், இல்லது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் இருக்கலாம், இல்லை பெண் குழந்தை 2மே பெண் குழந்தையாக இருக்கலாம். அப்போனா குறைந்தது ஒரு பெண்ணாக இருக்கணும்னா இது 1 இது 2 இது 3. அப்போ 3 வாய்ப்பு இருக்கு. அப்போ 3/4. சரிங்களா? போன சம்மில் 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை பெண் குழந்தை. அதனால் கண்டிப்பாக என்னது 2 குழந்தையும் பையனாக வராது. ஏன்னா 2 குழந்தை ஒரு குழந்தை பெண் குழந்தை சொல்லியாச்சு. அதனால் இது அடிபட்டு போச்சு அங்கே. ஆனால் இதில் 2 குழந்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒழிய 2 குழந்தை ஆணாகவும் இருக்கலாம், 2 குழந்தை பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது? 3/4 வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய ஒரு பையில் இருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. சரிங்களா? மொத்தம் எத்தனை பந்து? 20 சிவப்பு பந்து இருக்கு. 20ல் ஒரு சிவப்பு பந்து இப்போ நிகழ்த்தகவு வைக்கிறேன். ஒரு சிவப்பு பந்து. மொத்த வாய்ப்பு எத்தனை? 20 வாய்ப்பு. அப்போ 20ன்னு போட்டுக்கிறோம். மொத்த வாய்ப்புகள் 20. ஒரு சிவப்பு பந்து அப்படின்னா 20மே சிவப்பு பந்து தான். அப்போ 20மே எடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று எடுக்கலாம். அப்போ 20மே எடுக்க முடியும் நம்ம. அப்போனா 20 அப்படின்னது 1. சரிங்களா? அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே 20 சிவப்பு பந்துகள் இருக்குது, 20 கீழே போட்டாச்சு. ஒரு சிவப்பு பந்தானே அப்படின்னு சொல்லுவது 1/20ன்னு போட்டக்கூடாது, தப்பு. சரிங்களா? இது எல்லாமே சிவப்பு பந்தேன். எல்லா பந்தையுமே எடுக்கலாம் நம்ம. 20 வாய்ப்புமே இருக்குதுல. 20 சிவப்பு பந்தானே, அப்போ 20 வாய்ப்பு உண்டு தானே இதில். அப்போ மேலே 20 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 20/20 போட்டால் 1. கொஞ்சம் கவனமாக டிக் பண்ணணும். ஏன்னா 1/20 இருக்குது. நம்ம மறந்த நிகழ்த்தகவில் 1/20ன்னு போடுவோம் நம்ம. ஆனால் இந்த அளவுக்கு 1/20 போடக்கூடாது. 1 தான் ஆன்சரு. இதுவே இதுக்கு பதிலாக 20 சிவப்பு பந்துகள். சரிங்களா? ப்ளஸ் 10 மஞ்சள் பந்துகள். இப்படி இருக்க இடத்துல ஒரு சிவப்பு பந்து எடுக்க நிகழ்த்தகவுன்னு சொன்னால் என்ன 20 + 30 30ல் ஒரு பந்து வரலாம். ஆனால் இங்கே அது இல்லை. சரிங்களா? எல்லாம் அந்த ஒரு பந்து சிவப்பு பந்து தான் இருக்கணும். அப்போனா 20. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.